ஹே ஆல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன் லேட்டு, என்ன ஏது, இதெல்லாமே எனக்கு உங்களுக்கு தோணுன்னு புரியுது. என்னதான் 20 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இப்போ நான் வீடியோ போடல அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து கேரளாவில் 10th முடிச்சு 12th வேண்டி தமிழ்நாடு ஹாஸ்டலில் போய் சேர்ந்தேன் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. லைக் லைஃபே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா வந்து நான் சரி ஹாஸ்டல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாலாம் போயிட்டேன். அங்கே போய் ஒரு 1 month கூட என்னால் இருக்க முடியல. ஸோ நான் வந்து இல்லை, நான் திருப்பி ஹாஸ்டலில் இருக்க முடியாது, எனக்கு வந்து வீடு எடுக்கணும், வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் அந்த 1 month ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருந்தாலும் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே எல்லாமே புதுசாக இருந்ததுனால எல்லாமே பழகி அங்கே ஒரு இதுவே கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து April 26 எங்களுக்கு வந்து 11th ஹாலிடே விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, March 27 11th பப்ளிக் முடிஞ்சிச்சு. அப்போ லீவ் விடலை எங்களுக்கு. அடுத்த நாளே 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து April 26 தான் எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ எப்படி நான் வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுன்னு சொல்லும்போது என்னென்னா காலையில் 8 o'clock to சாயந்தரம் 5:30 வரை ஸ்கூல் வைக்கிறாங்க. இதில் நான் எங்கே போய் வீடியோ எடுக்கிறது, தூங்குறதுக்கே டைம் சரியாக போயிடுது. இப்போ நான் படிக்கணும், வீட்டுக்கு வந்து படிக்கவே தேவையில்லை எனக்கு கேட்டால் தமிழ்நாட்டில் படித்தா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து ஏதோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதெல்லாம் சொல்லி புரிய வச்சாவது ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் வெளியே போகிறது கிடையாது, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக என் லைஃப்பில் நடக்கிறது இல்லை. அதனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலி இன்னைக்கு வந்து எனக்கு மைண்ட் செட் மாதிரி எடுத்துட்டேன். எனக்கும் வீடியோ எடுக்க நிறைய பிளான் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்போ எங்கே எப்படி யார் கூட இதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சிம்பிளாக நானே ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு நானாக இப்படி பேசி எடுக்குது அந்த மாதிரி ஏதாவது என்னால் பண்ண முடியுது. ஆனால் வந்துட்டு இப்போ பெருசாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எடுக்கணும் அப்படிலாம் நினைக்கும் போது என்னால் முடியல. ஏன்னா வந்து நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் முன்னாடி நம்ம பேசினாலும் எனக்கு வராது. பின்ன எதுக்கு நீ யூடியூப் ஆரம்பிச்சு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலி யூடியூப் ஆரம்பித்தேன். 1 year ஆச்சு யூடியூப் ஆரம்பிச்செல்லாம். 1 year ஆச்சு. ஸோ பெருமையாக தான் இருக்குது. வீடியோவே போடுறேன். சரி, ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ஷார்ட்ஸ்லாம் போடுறேன். ஏன்னா சுத்தமாலாம் என்னால் ஆக்டிவாக இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு எனக்கு கிடைக்கிற டைமில் ஷார்ட்ஸ் ஆகுது. எங்கேயா போனால் ஓகே ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண முடியுது. அண்ட் இந்த லீவு நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி ஆக்சுவலி டேட் என்னன்னா May 1 ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இன்னும் April 26 லீவ் விட்டு May 1 தான் வீடியோ எடுக்க முடிஞ்சா அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது, IPL வேறு போகுது. ப்ளஸ் வந்து லீவ் விட்டோடனே வந்தோடனே நிறைய பேர் வீட்டுக்கெலாம் போய் பார்த்து கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி அப்படியே வந்து எனக்கு வந்து பார்க்க முடியல. அண்ட் ஃபைனலி இனி அவ்வளோதான், டெய்லி போடு நான் சொல்லலை. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்டில். அதனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம சத்தமாக பேசுவோம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட கேமரா கிடையாது, மைக் கிடையாது. அப்போ வந்து சத்தமாக அப்படி சூப்பராக பேசலாம். யாரும் இல்லாட்டி நான் வந்து யாராக இருந்தால் அப்படிலாம் பேச மாட்டேன். அப்படி சும்மாவே என் வாய்ஸ் கேவலமாக இருக்கும். நான் வந்து கேமரா இந்த மைக்கை வச்சுட்டு ஒரு மாதிரி பேசினா நல்லா இருக்காது இல்லையா. அதனால் நான் வந்து அதிகமாக வீடியோ எடுக்கிறதில்ல. பட் இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்துலேருந்து யாராவது அந்த புள்ள தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வீட்டில் எல்லாமே நம்ம எதுவும் நினச்சிடக்கூடாது. ஆனால் அவங்க சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, நமக்கு பழகணும். ஸோ வந்து இந்த வீடியோ எப்படினாலும் அப்படியே ராவ போட்டுருவேன். பார்க்க மாட்டீங்க யாரும், சந்தோஷம். அண்ட் நம்ம வந்து நிறைய பேசலாம். ஸோ நீங்கள் யாராவது IPL பார்க்குறீங்கன்னா நீங்கள் எந்த டீம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பேசிக்கலி RCB தான். ஈஸால கப் இந்த வருஷம் அடிக்கிறோம். பொதுவாக எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னென்னா வந்து இந்த மாதிரி லீவ் டைம்லையோ ஆர் ஏதாவது எக்ஸாம் போகிற டைமாக இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இல்லாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு சும்மா வச்சிருப்பேன், தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 2 days பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஒரு ஹாட் வீல் வாங்கியிருந்தேன். ஒரு 100 rupeesக்கு வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அப்போ தான் வாங்கினேன். கடையில் வாங்கிட்டு பாக்கெட்டில் போட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கெலாம் போயிட்டு சுற்றி அடித்து வந்து வீட்டில் கை விட்டு பார்க்குறேன். பாக்கெட்டில் காரை காணும். யாருக்குமே தெரியும். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, பாக்கெட்டில் வச்சுருந்தேன். ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. என்ன கையில் கிடச்சாலும் ஸ்னாப் எடுத்துருவேன் நான். ஆனால் அன்றைக்கி நான் ஒன்றுமே எடுக்கல. அது ஏன் எனக்கு ஃபோட்டோ எடுத்தனாலே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். சரி ஃபோட்டோ வச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஃபோட்டோ கூட இல்லை, எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட ஞாபகம். ஒரு எல்லோ கலர் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஹாட் வீல்ஸ். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அது வந்து கேட்டுட்டு வாங்கி கொடுத்துட்டாங்களா, தொலைச்சி போச்சு, கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வேணால் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டைல்ஸ்
ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் தான் லைட்டாக மூக்குழுகுது, டஸ்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் நம்ம ஐபிஎல் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஆர்சிபி தான், நான் அதனால பேச விரும்பல. சிஎஸ்கே வந்தால் நான் இவ்வளோ பேசுவேன், தோத்துட்டு. சரி ஓகே, நோ ஒன்றும் சரியா, கம்பேக் கொடுங்க சிஎஸ்கே. ஓகே, நீ கஷ்டமாக தான் இருக்குது, மே 3ஆம் தேதி வேறு மேட்ச் வருது. சிஎஸ்கே ஜெயிச்சிடணும், அவ்வளோதான் என் ஆசை. அட்லீஸ்ட் இங்கே கூட ஜெயிச்சிருங்க. ஓகே, அண்ட் யாரெல்லாம் இன்னைக்கு ரெட்ரோ போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரியா, நான் ரெட்ரோ போகலான்னு தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலி சச்சின் ரீரிலீஸ்க்கு தான் என்னோட வீட்டில் ரொம்ப கெஞ்சினேன், கூட்டே போகல. இனி எந்த படத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டு போகாமல் வேறு எந்த படத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் ரெட்ரோலாம் போகல. ஆசையாக தான் இருக்கேன் கனிமாலாம் பார்க்கணுன்னு, வேணாம் ஒரு பாட்டுக்காக. ஸோ எஸ், ஸோ யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து 12th படிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சரியா, யா, ஸோ தமிழ்நாட்டில் வந்து 12th யாரெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் வந்து தமிழ்நாடு தான், 12th தான். நமக்கு பாருங்க, நமக்கு வந்து அவ்வளோதான். நான் சொன்னேன்ல, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் வச்சாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து 6 சாப்டர் ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்காங்க. ஹவு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், அந்த 6 சாப்டர் படிக்கிறது தான் ஆக்சுவலி எனக்கு வேலை. இன்னைக்கு நான் படிக்கலன்னு தான் வந்து உட்காந்தேன், பட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எனக்கு பிகாஸ் வந்து நான் சும்மா ஸ்னாப் எடுத்து பார்த்தேன், எப்படி நம்ம நல்லா இருக்குமா, வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்துட்டேன். கை இப்படி வச்சா ஆக்சுவலி நல்லா இருக்குது, இப்படி வச்சு எடுக்க முடியாது, என்ன பண்ணலாம், இப்படிதான் வச்சா. ஓகே, ஸோ எஸ் படிக்கணும். ஆனால் இப்போ நான் படிப்பேன்னு எனக்கு தெரில, கேமரா வேறு ஆன் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுறேன், அக்கார்டிங் டு அதர் பீப்புள்ஸ் ஆர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். பட் இந்த சேனல் நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா நல்லா பேசணும். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன், இந்த சேனல் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது ஒன்று அப்படின்னு. உடனே நீ பேசுவ எங்கே, ஒரு பேசி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு. கஷ்டமாக போச்சு. என்ன சொன்ன தெரியுமா, உன்னோட பாக்ஸ் டூர் பண்ணி எனக்கு அனுப்பு, நீ எப்படி பேசுற நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதுக்காகவே நான் இப்போவே பாக்ஸ் டூர் எடுத்து போகிறேன். சரியா, 2 வீடியோ கிடச்சிடும். யா, அப்போ கண்டிப்பாக இது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, இது என்ன சம்பவம்னா, நான் வந்து எங்கள் சார் கிட்ட ஒரு டவுட் கேட்டேன், அதை எனக்கு கூட சொல்லி கொடுத்தேன். ஆனால் இதனோட பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா. நான் இந்த சைடு எழுதியிருக்கேன், டவுட் கேட்கும்போது எனக்கு அவர் இங்கே எழுதி கொடுத்தாரு. பட் இது ரொம்ப ஈஸியாக புரியுது. நான் பொதுவாக அதை சொல்கிறேன்ல, நான் இன்ட்ரோவர்ட், நான் டவுட்டே கேட்க மாட்டேன். பட் இது நடந்துச்சு, ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாலே நமக்கு அதிகமாக என்ன தோணும், நம்ம ஹாபீஸ்லாம் பண்ணணும் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ வந்து என்னோட ஹாபி என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடுவேன் இப்போ. சரியா, ஸோ என்ன சம்பவம் அப்படின்னா வந்து, அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ நினைக்கிறேன், என்ன புக்ஸ்லாம் நான் ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ கரண்ட்டாக இந்த 2 புக்கு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த புக் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது. சரியா, ஸோ வந்து இந்த ரித்விக் சிங்கோட புக்கு. ஸோ வேற ஒன்று இருந்துச்சு, அது பேர் எனக்கு மறந்து போச்சு, ஐ டோன்ட் லவ் யூ எனிமோரோ தேங்க்யூ ஃபார் லிவிங் சம்திங், ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர் நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கும் வார்ம்த்தும் வந்து அந்த பிள்ளை எனக்கு கொடுத்துச்சு, பாசம். ஸோ நானும் என்னோட கொஞ்சம் புக்கெலாம் கொடுத்தேன். ஸோ அப்படி இந்த மாதிரியும் மியூச்சுவல் ஷேரிங்கில் நம்ம புக் படிச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இந்த புக்கெல்லாம் வந்து நான் வாங்குவேன்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஸ்டோரி கிடையாது, ரெக்கார்ட்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி வாங்கி வாசிச்சுட்டு முக்கியமானதை ஹைலைட் பண்ணி நோட்டோ ஸ்டோரியோ போட்டுட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக்கு நான் ரொம்ப நாளாக வாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இது முடிய மாட்டேங்குன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து தி டைரி ஆஃப் அ யங் கேர்ள். பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் 10th புக்கில் இங்கிலீஷில் ஒரு சாப்டர் இருக்கும். அந்த மிஸ்டர் கீசிங் கிளாஸில் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்கன்னு ஹோம்ஒர்க் கொடுத்த அந்த கதை இருக்கும்ல. ஸோ அந்த இதோட ஃபுல் இவங்க எப்படி அந்த இதில் ஃபுல்லாக வாழ்ந்தாங்க, அந்த டைமிங்க, ஐ மீன் அந்த பீரியடில் எப்படி இந்த வார் நடக்கும்போது இவங்க எப்படி ஒழிஞ்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி தான் இருக்கும். அண்ட் இவ்வளோ வாசிச்சிருக்கேன், இன்னும் இவ்வளோ இருக்குது. நான் ஆக்சுவலி May 2 முடிக்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு May 1 நடக்காது. ஏன்னா நான் ஆக்சுவலி இப்போ இது வாசிக்கிறேன், ஆனால் இது நினச்சா ஒரு நாள் முடிச்சிடலாம். பட் திடீர்னு எனக்கு ஃபோன் எடுக்க தோணும், பாட்டு கேட்க தோணும், பாட்டு பாடுவேன், அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நான் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்கன்னு சொல்லி நானே பண்ணியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதுங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிற தைரியத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். சரியா, ஒரு காலத்தில் யாரும் என்ன தப்பாக நினச்சிடாது பார்க்கும்போது. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம், யோசிப்போம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் நிறைய விஷயம் அதில் சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் ஆகும், ஃபோக்கஸ்.
ஸோ எஸ், எங்கே மறைச்சா கிடைக்குதுன்னு தெரில. நான் பின்னாடி போகணுமா, முன்னாடி வரணுமா, சைடில்? தெரிலையே. ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அதான். ஸோ என்ன சொல்ல வந்தேன், அதான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதே இடத்துல இப்போவே நான் ஒரு பாக்ஸ் டூர் எடுப்பேன். வேறு என்ன நினச்சினேன், நான் வந்து ஆக்சுவலி இந்த லீவுக்கு, இந்த 20 days லீவுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளானையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன் என்ன இதுன்னா அந்த வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதை இன்றைக்கே நான் எடிட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எஸ், இப்போ நான் இது எப்படி வச்சுருக்கேன்னா, இங்கே ஒரு டைரி இருக்குது சரியா. இந்த டைரியை நான் இங்கே வைக்கும் போது எனக்கு வந்து நான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ நான் வீடியோ போட்டால் எங்கள் வீட்டில் வந்து என்னோட அம்மா நல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டேன்னு சொல்லுங்கள். அண்ட் பாய் பாய்.